இன்றைக்கு நாம் ஒரு திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனையில் நம்ம பங்கு பெற போகிற நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துடைய அந்த தியாக மரணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கான ஒரு விசேஷித்த ஒரு ஆராதனையை தேவன் நமக்கு தந்திருக்கிறாங்க. சிலுவை மரணப்பாடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க சிந்திக்க நாம் செய்து வருகிற பாவங்களை விட்டு விலகி கொண்டே வருவோம். யாரெல்லாம் சிலுவை மரணப்பாடுகளை சிந்திக்க தவறுகிறார்களோ அவர்கள் பாவத்தை இன்னும் அதிகமாய் செய்து கொண்டே வளருவாங்க என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொன்னாங்க லூக்கா 22:19 இந்த திருவிருந்து ஆராதனை கர்த்தருடைய அந்த பந்தி இந்த காரியத்தை செய்யும் போது என்ன செய்றீங்க, நீங்க என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க. என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். அவர் சிருஷ்டிகர், அவர் நம்முடைய இரட்சகர் என்பதை நம்ம பார்க்குறோம். இன்னும் 1 கொரிந்தியர் 11:26 ஒவ்வொரு முறையும் நாம் இதை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க, அதையும் என்ன செய்றீங்க, அறிவிக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாங்க. அப்போ இந்த திருவிருந்து ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து வரும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை நாம் அறிவிக்கிறோம். என்ன நாம சொல்லிக் கொடுக்கிறோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்கிற அந்த விஷயத்தை நாம அறிவிக்கிறோம். சிலுவையை நினைத்தால் பாவத்தின் கொடுமை நமக்கு புரிஞ்சிடும். பாவத்தினுடைய கொடுமை எவ்வளோ பயங்கரமானது, அகோரமானது என்பதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். மோசமான விஷப்பாம்பு ஒன்று இருக்கிறதுன்னு வச்சுங்களேன், மோசமான விலங்கு எதை நீங்க நினைச்சாலும் சரி, அதை விட மிகவும் கொடூரமானது பாவம். அதனுடைய தாக்கம், அதனுடைய வீரியம் எதில் புரியும்னு சொன்னா, நீங்க கல்வாரி சிலுவையை நினைத்து பார்த்தால் அவருடைய மரணப்பாடை நம்ம நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவம் மிகவும் மோசமானது என்பதை நாம் புரிந்து கொள்வாங்க. 1 கொரிந்தியர் 11:26 இன்னொரு விஷயத்தையும் திருவிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை, இனிதான் வரப்போகிறார் என்பதை நாம் திருவிருந்து ஆராதனை நம்ம பங்கு பெறும்போதெல்லாம் அதை நாம நினைச்சு பார்க்கிறோம். இயேசு இன்னும் வரலப்பா. சில பேர் சொல்றாங்க ரகசியமா இயேசு வந்துருவாருன்னு சொல்லி. இயேசு அப்படி ரகசியமா வரமாட்டாரு, சரிங்களா? நான் திருவிருந்து ஆராதனை பங்கு பெறும்போதெல்லாம் ஒன்றை நான் புரிந்து கொள்கிறேன், கிறிஸ்து இன்னும் 2ஆம் வருகையில் வரல என்பதை இது காட்டுது, சரிங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 11:27 நாம் குற்றமற்றவராக இருக்கிறோம் என்பதை இந்த ஆராதனை நமக்கு காட்டுகிறது. ஏன்னு சொன்னால், இதுக்குள்ள வர பிள்ளைங்க பாவத்தை அறிக்கை செய்வாங்க, ஒப்புரவாகல்னு சொன்னால் ஒப்புரவாவாங்க, தேவனுக்கும் நமக்கும் பிரிவினைன்னு சொன்னால் அந்த பிரிவினையை எடுத்து போடுவாங்க, குற்றமற்றவர்களாக நாம் காணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறோம். அபாத்திரராய் நம்ம பானம் பண்ணால் நம்ம தேவனுக்கு முன்பாக குற்றம் உள்ளவர்களாக இருப்போம்னு சொல்லி வசனம் பேசுது. நாம் அபாத்திரராக இல்லாமல் இந்த திருவிருந்து ஆராதனையில் நாம் மனப்பூர்வமாக நாம் தேவனுடைய சந்நிதியில் நாம் அதை செய்யும் பொழுது நாம் குற்றமற்றவராக இருக்கிறோம் என்பதை இது காட்டுது. பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை இந்த ஆராதனை நமக்கு தூண்டும், சரிங்களா? பாவம் செய்யக்கூடாது என்கிற அந்த எண்ணத்தை இந்த ஆராதனை நமக்கு கொடுக்கும். அதனால தான் நம்ம இதை மிஸ் பண்ணவே கூடாது, சரிங்களா? இதில் நம்ம பங்கு பெறும்போது நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 4 சத்தியம் எளிமையாக நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த திருவிருந்து இந்த ஆராதனை, சரிங்களா, இந்த கர்த்தருடைய பந்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் ஒரு 4 பாடம். ஜெபமுமா எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் சிந்திக்க போகிறோம். எங்கள் கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இப்படி பரிசுத்த ஆவியினாலே எங்களை அபிஷேகம் செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். சரி, முதல் காரியம், சாத்தான் ரொம்ப வெறுக்கிற ஒரு காரியம் சொன்னால் இந்த திருவிருந்து ஆராதனை. அவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு சொன்னால், இந்த கர்த்தருடைய பந்தியை, இந்த திருவிருந்து ஆராதனையை சாத்தான் ரொம்ப எதிர்க்கிறான். இதை செய்கிற பிள்ளைங்க அவருடைய அன்பை ருசி பார்ப்பாங்க. எவ்வளோ தூரமாக நான் தேவனை விட்டு விலகி போயிருக்கிறேன் என்பதையும் அவங்க உணர்ந்து கொள்வாங்க. இது அவனுக்கு பிடிக்காது. அதனால் இந்த ஆராதனையில் நாம் பங்கு பெறாதபடிக்கு எவ்வளோ தடை போட வேண்டுமோ அத்தனை தடையும் அவன் போடுவான். ஆனாலும் நாம் தேவனுடைய பலத்தால் இதை நாம் செய்யும்போது ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு 4 அடையாளம் இருக்குதுங்க. அது என்னன்னு சொன்னால், முதலாவது யோவான் 13:1 நம்ம 5 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பேசுகிற முதல் வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லுதுங்க. அந்த கடைசி வாசிங்களா அந்த வசனத்தை, முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் எதை வைத்தார்? அன்பு வைத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனையில் ராபோஜனத்தை அவர் செய்வதற்கு ஆயத்தப்படுகிற வேலையில் இந்த வசனம் அங்கே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை.
அடுத்த வசனம் பாருங்களேன். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்திலே தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அன்பானவர்களே, பைபிள் வசனம் ரொம்ப தெளிவாக பேசுகிறது. இயேசு தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாதங்களை கழுவினார், துடைத்தார், இந்த காரியமெல்லாம் செய்யறார். அதான் நம்ம பார்த்தோம். இது எப்படி அவரால் முடிஞ்சு சொன்னா அவர் அன்பு வைத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆராதனை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்கிறது. அன்பு கிறிஸ்து எப்படி நம்மீது வைத்தாரோ அதே போல நாமும் என்ன செய்யணுங்க, பிறர் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எது வரைக்கும் அன்பு வச்சாரா? அந்த வசனம் சொல்லுங்க. முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் அவர் அன்பு வைத்தார். அவர் தேவனாக இருந்தும் அடிமையாக செயல்பட்டார் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-11 வசனம் நம்ம படிக்கும்போது, மரணபரியந்தமும் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார், தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இயேசு தம் சீடருடைய கால்களை கழுவி துடைத்த போது அவர் ஆட்சியின் ஆசனத்தை விட்டு அன்பின் ஆசனத்துல அமர்ந்தார். புரியுதுங்களா? ஆட்சியின் ஆசனம், அந்த சிங்காசனத்தை விட்டுட்டு அவர் வந்து அன்பின் சிங்காசனத்தில் போய் உட்காந்துட்டார். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாமும் இந்த திருவிழா ஆராதனை போவதற்கு முன்பாக, அப்பத்தை புசிப்பதற்கு முன்பாக நாம் ஒருவர் கால்கள் ஒருவர் நாம் கழுவ போகிறோம். நாம் எப்படி அதை செய்ய போகிறோம் என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். யார் மேலும் நமக்கு கசப்பு வெறுப்புகள் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் அனைவரையும் நாம் நேசிக்கிறோமா? இயேசுவை போல இயேசு எத்தனை பேர் சீடருடைய காலை கழுவினாரு? 2 பேரை கழுவிட்டு மீதி பேர்லாம் நீங்கள் கழுவின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரா? எல்லாருடைய காலை, யூதாஸ் காலை, காட்டி கொடுக்க போற யூதாஸ் காலையும் பிடிச்சார், மறுதளிக்க போகிற பேதுரு காலையும் பிடித்தார். பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீங்க ஒரு காலை என் கால்களை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அவனும். பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாருடைய கால்களையும் கிறிஸ்து கழுவினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது எதை காட்டுன்னு சொன்ன ஒரு தாழ்மையை காட்டுது. கிறிஸ்து நம் மீது இன்னும் அன்பா இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்றாருங்க, விளங்க பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சபை தாழ்மையில தாங்க ஒன்றாக நிற்கணும். நம்ம காட்டுற அந்த அன்பு, நாம் செய்கிற அந்த தாழ்மை, அதன் மூலமாக சபை ஒற்றுமையாக இருக்கும் என்பதை பார்க்குறோம். இது நம்மளால் முடியுமா? இந்த தாழ்மையாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்குமா? ஒரு முறை நான் ஊழியத்துக்கு படிச்சுட்டு இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக விடுவாங்க. ஒரு சபையில் ஒரு 2 மாதம் 3 மாதம் நாங்கள் தங்கி ஊழியம் பண்ணணும். அப்படி நாங்கள் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல போல தான் திருவிருந்த ஆராதனை ஒரு முறை நடத்தினாங்க. நடத்தும் பொழுது கால் கழுவக்கூடிய அந்த ஆராதனை வந்துச்சு. அப்படி வந்த பொழுது எல்லாருமே கால் கட்டிட்டுறாங்க. எனக்கு கடைசியாருன்னு சொன்னால் ஒரு ஐயா, வயசான ஐயா, அவருடைய காலை பிடிச்சி நான் கழுவணும். ஆனால் அவர் கால் வந்து பார்த்துச்சுன்னா ரொம்ப ஒரு அருவருப்பாக இருக்குது, மோசமாக இருக்குது. அப்போ நான் யோசிக்கிறேன், இவர் காலை பிடிச்சி நம்ம கழுவணுமான்னு சொல்லி நான் தயங்குறேன். நல்லா தெரியுது நான் தயங்க கழுவக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒதுங்குறேன். ஆனால் அப்படி இப்போ அந்த சபை போதகர் ஒருவர் இருந்தார். அவர் ஓடி வந்து ஐயா வாங்கன்னு சொல்லி எனக்கு முன்னால் உட்கார வச்சு அவர் காலை பிடிச்சி கழுவு போகணுன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெக்கப்பட்டேன் ரொம்ப. ஐயோ, நம்ம செய்ய வேண்டியதை அந்த பாஸ்டர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தவடையில் போட்டு அடித்தா போல இருந்துச்சு. அப்போது இனிமேல் நான் வந்து ஆண்டவரை இப்படிலாம் செய்யக்கூடாது, நான் யோசிக்கவே மாட்டேன். யார் எனக்கு முன்னால் வந்தாலும் அவங்க காலம் பிடிச்சி நான் கழுவு, ஆண்டவரே என்னை மன்னிச்சுன்னு சொல்லி அப்போவே நான் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஜபத்தை செஞ்சுக்கிட்டேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த ஒரு தாழ்மை அது எப்படி நமக்கு கிடைக்குன்னு சொன்னால், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் சொல்கிறது. இயேசு சொல்கிறாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. நம்ம அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொண்டால் இந்த அனுபவம்லாம் நமக்கு கிடைச்சிரும். அப்போ முதல் விஷயம் நான் சொன்னா, பிரியமானவர்களே, இந்த திருவிருந்து நமக்கு அதை கற்றுக் கொடுப்பது அன்பு. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், யாரையும் ஒதுக்கக்கூடாது. இவர் எனக்கு பிடிக்காது, இவரை தான் எனக்கு பிடிக்கும், செட்டு சேரக்கூடாது. வாங்க நான் காலக்கடவுன்னு சொல்லி செட்டு சேரவே கூடாது. நமக்கு யார் மேலாவது கசப்பு வெறுப்புகள்னு சொன்னால் அவங்க கையை பிடிச்சி வாங்கன்னு சொல்லி நம்ம அவங்க காலை கழுவும் போது இது வந்து இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக மாறும். இது முதல் கருத்து.
இரண்டாவது, இந்த திருவிருந்து நமக்கு எதை நமக்கு காட்டுகிறதுன்னு சொன்னா, பிரியமாங்களே, 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்தை நம்ம படிக்கும்போது திருவிருந்து மன்னிப்பின் ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது, மன்னிப்பின் ஒரு அடையாளத்தை அது காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில சிந்தின அந்த ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை என்ன செய்யும், நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். பிரியமாங்களே, திருவிருந்து ஆராதனைக்கு முன்பாக ஒரு சுய பரிசோதனை நாம செய்ய வேண்டும். நான் இந்த ஆராதனை பங்கு பெற போகிறேன், நான் ஏதாவது யாருக்கு விரோதமாக நான் செஞ்சுருக்கிறேன்னா, நான் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுருக்கிறேன்னா, பிறனுக்கு விரோதமாக நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி நம்ம ஒரு சுய பரிசோதனை செய்வது நமக்கு அவசியம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 28 வசனம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 11:20. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். பாருங்க, நாம அப்பம் சாப்பிட போறோம், ரசம் குடிக்க போறோம், இதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணுங்க, தன்னைத்தானே என்ன செய்யணும், ஒருவன் சோதித்து பார்க்க வேண்டும், சோதிச்சு பார்க்கணும். அப்ப நான் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா, கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், என் பாவத்தை மன்னிப்பதற்கு அவரால் மட்டுமே முடியும் என்பதை நாம விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். திருவிருந்து என்பது மனம் திரும்பியவர்களுக்கான ஒரு நேரம். நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் திரும்பினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அற்புதமான ஒரு நேரம் தான் திருவிருந்து ஆராதனை. மன்னிப்பும் மீட்பும் உணரப்படுகிற ஒரு நேரம், பரிசுத்தமான ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாதுங்க, மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9 அதிகாரம் 22 வசனத்துல இயேசு கிறிஸ்து அந்த கர்த்தருடைய பந்தியில ராபோஜனத்தில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை பேசினாங்க. மத்திய 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. பாத்தீங்களா, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம், புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் யூதாசுடைய பாவத்தை மன்னிச்சாருங்களா, மன்னிச்சிட்டார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவன் பாத்திரவனா இருந்தானா, கிறிஸ்து அவன் பாவத்தை மன்னிச்சிட்டார். சரிங்களா, அவன் வந்திருந்தான்னா அவன் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனா அவன் வரல, கிட்ட நெருங்கி வரல. பேதுரு பாவத்தையும் அதே போல தான் ஆண்டவர் மன்னிச்சார். பேதுரு கிட்ட நெருங்கி வந்துட்டான், அவனுடைய பாவம் முற்றிலுமாக நீக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். நாம் ஒருவரையும் மன்னிக்காமல் திருவிருந்துக்கு வரக்கூடாது. கிறிஸ்து மன்னிக்கிறாருங்க, நான் என்ன செய்யணும், மன்னிக்கணும். இந்த திருவிருந்து ஆராதனை நமக்கு சொல்லிக் கொடுப்பது அன்பை சொல்லிக் கொடுக்குது, தாழ்மையை சொல்லிக் கொடுக்குது. எல்லாரையும் நேசிங்க. இரண்டாவது, எல்லாரையும் மன்னிங்க என்பதை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் அவரை மன்னிக்க மாட்டேன், ஜென்மத்துக்கும் அவரை மன்னிக்க மாட்டேன், அப்படி ஒரு தீர்மானத்தை வைத்துக்கொண்டு நாம் இந்த ஆராதனையில் நாம் என்ன ஒருபோதும் பங்கு பெற்றுவிடக்கூடாது. சரிங்களா, கிறிஸ்துவின் அன்பை பெற்றவன் பிறரை மன்னிக்க தயங்கவே மாட்டான். தேவனுடைய அன்பை பெற்றவன் எல்லாரையும் மன்னிப்பான். ஏன்னு சொன்னா, அவர் என்ன மன்னிச்சிருக்கிறாரு. நான் எவ்வளவு மோசமான பாவத்தை அவருக்கு விரோதமா செஞ்சிருக்கிறேன், அந்த பாவத்தையே செஞ்ச என்னையே மன்னிச்சாரு. எனக்கு விரோதமா ஒருத்த செஞ்சானே, அவனுக்கு நான் மன்னிப்பை கொடுக்காமல் இருக்கலாமா சொன்னா, நான் அவனுக்கு என்ன செய்யணும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும். மத்திய 6 அதிகாரத்துல 14-15 வசனம் பேசுகிறது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன செய்வாருங்க, மன்னிப்பாரு. இப்போ என் பாவத்தை ஆண்டவர் எனக்கு மன்னிக்கணும்னு சொன்னா, நான் என்ன செய்யுங்க, பிறருடைய பாவத்தை நான் மன்னிக்கணும். நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, பிறருடைய மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் நீ என்ன செய்யறியோ அதுதான் பதிலுக்கு பதில். ஆண்டு இந்த விஷயத்துல செய்யறாரு, சூப்பரா செய்யறாரு. இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் அனைவரையும் மன்னிக்க தயாரா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒன்று, எல்லாரையும் நேசிப்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? இரண்டாவது, எல்லாரையும் மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா என்பதை ஆண்டவர் கேட்கிறார். மூன்றாவது, இந்த திருவிருந்து ஆராதனை எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 17 வசனம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் வசனம் 17 பைபிள் பேசுகிறது, ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறோம். பங்கு பெறுகிற அநேகரான நாம் ஒரே அப்பமும், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். திருவிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது பாடம் ஒற்றுமையின் அடையாளமாக அது இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைங்க ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ சண்டை போடாமல் அப்படி இருக்கிற அந்த விஷயம் அப்படி எடுத்துக்கொண்டாலும், சத்தியத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க, கீழ்ப்படிதலில் ஒற்றுமையாக இருப்பாங்க, அன்பை காட்டுவதில் ஒற்றுமையாக இருப்பாங்க என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். திருவிருந்து சபையை ஒருமைப்படுத்துகிறது, ஒற்றுமைப்படுத்துகிறது.
எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதனால தான் இந்த நாம் என்ன செய்யறோங்க, திரும்ப திரும்ப நம்ம வச்சுட்டோம், ஒற்றுமைப்படுது. சரிங்களா? பிரிந்து போயிருக்கிற பிள்ளைங்களை ஒன்று சேர்க்கிறது, பேச மாட்டேன்னு சொன்னவங்க பேசுகிறாப்போல் அதை வைக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். அதை ஆண்டவர் சொன்னார். நம்ம சகோதரர் டேவிட் கூட அந்த வசனம் சொன்னாங்க. நாம் வித்தியாசம் பார்க்குறோம். கிரேக்கராக கூட இல்லை, நம்ம செல்வந்தனாக இல்லை, ஏழை பணக்காரன், ஆண் பெண், நிற வித்தியாசம் எதுவுமே நம்ம பார்க்காம நம்ம எல்லாரோட என்ன செய்யணுங்க, ஒரே அப்பத்திலும் ரத்தத்திலும் நம்ம பங்கு பெறுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எல்லாரும் அந்த ஒரு அப்பத்தை நம்ம பிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். எல்லாரும் அந்த ஒரே ரசத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெறப்பும் போது இது எதை காட்டுன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஒன்று, வித்தியாசங்கள் யாருக்குமே கிடையாது என்பதை நாம் அங்கே பார்க்குறோம். பிரியமானவர்களே, பிரிவுகளை விட்டு ஒன்றாய் ஜெபிக்கிற சபைதான் தேவனின் சபையாக அது இருக்கும். பிரிவினைகள் நம்ம விட்டுவிட வேண்டும். ஆதி காலத்தில் சபை ஒற்றுமையாக இருந்ததை நாம மறந்துவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் அப்போதான் ஊற்றப்பட்டார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஒற்றுமையாக சபை இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார், ஊழியமும் சூப்பரா வளரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். திருவிருந்துக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. திருவிருந்து சபையை ஒற்றுமைக்கு அழைக்கிறது. ஒற்றுமை சபை வளர்ப்பதை செய்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏன் சபை நிறைய முறை வளராமல் போகுது சொன்னால், மக்கள் ஒற்றுமையாக இல்லை. அது ஒரு காரணத்தை பயங்கரமாக நிறைய பேர் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அது உண்மைதான் பிரியமானவர்களே. சிலர் திருவிருந்து அந்த ஆராதனைக்கு நம்ம செய்தி வரைக்கும் இருப்பாங்க, கால்களை கழுவ நம்ம பிரிந்து போகணும்னு சொன்னால் அப்படியே சட்டசபை விட்டு வெளியே போகிறவங்க போயிடுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற இது சாத்தான் சொல்லுவான், நீ எல்லாம் இதுக்கு தகுதியா, நீ எல்லாம் எடுக்கலாமா அப்படிலாம் சொல்லுவான். அது நல்ல அற்புதமான வாய்ப்பு. ஆண்டவர் ஏதாவது ஆண்டவர் நம்ம பாவத்தை உணர்த்தினான்னு சொன்னால் சூப்பர் வாய்ப்பு, மனசுக்குள்ள மன்னிப்பை கேட்கக்கூடிய வாய்ப்பு, மனம் திரும்பி நம்ம கர்த்தர் பக்கமாக வர வேண்டிய வாய்ப்பு என்பதை நாம் பார்க்குறோம். அன்பானுகளே, கிறிஸ்துவுக்குள் வாழாமல் கிறிஸ்துவை விட்டு சில பேர் செய்கிறாங்க, இந்த ஆராதனை விட்டுட்டு தூரமாக போகிறாங்க. யோவான் 6:53 இது நம்ம படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு அவளை நோக்கி, யோவான் 6:53, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க இதை புசிக்கலன்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை, ஜீவன் இல்லை. 54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். செத்தாலும் பிழைப்பாய். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாங்க. நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆராதனை ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஒன்று அன்பின் சின்னம், இரண்டாவது மன்னிப்பின் அனுபவத்தை காட்டுது, மூன்றாவது ஒற்றுமையின் உறுதியை இது காட்டுகிறது, நான்காவது கடைசியாக மத்திய 26:29 படிங்களேன். மத்திய 26:29 இந்த திருவிருந்து ஆராதனை நமக்கு என்ன காட்டுகிறது என்று சொன்னால், இது முதல் 26:29 இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை இயேசுக்கு சொல்றாங்க, இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ண நாள் வரைக்கும், பாருங்க, என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து சொல்றாங்க, அந்த கடைசி பந்தியில சீஷரோடு அவர் புசிக்கும்போது சொல்றாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த ரசத்தை இனிமேல் நான் குடிப்பதில்லை, சாப்பிட மாட்டேன். எப்போ சாப்பிடுவேன்னு சொன்னா, என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் என்ன செய்வேன், உங்களோடு கூட புதுசாக நான் குடிப்பேன் அப்படின்னு பேசுறாரு. என்ன இது அடையாளம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, திருவிருந்து பரலோகத்தின் ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறது. இதில் பங்கு பெறுகிற பிள்ளைங்க அங்கே போப்போம். ஏன்னு சொன்னால் இங்கே சாப்பிட்றவங்க தான் அங்கே போய் சாப்பிட, ஏன்னா அவரோடு கூட நாம் சேர்ந்து கிறிஸ்துவோடு கூட நாம் இதை புசிக்க போகிறோம் என்பதை நாம் பார்க்குறோம். இயேசு வரும் வரை இந்த சடங்கினை நாம் ஆசரிக்க வேண்டும். அவர் வருகிற வரைக்கும் நாம் இதை செய்யணும். அது ஒரு புதிய ராஜ்யத்தின் ஒரு அடையாளமாக, முன்னோட்டமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். திருவிருந்து ஒவ்வொரு முறை நாம் சாப்பிடும் பொழுதும் நம் கண்கள் இயேசுவின் வருகை நோக்கி உயர்த்தப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தில் காத்து கொண்டிருக்கிறார். என்னன்னு சொன்னா, நாம் என் பிள்ளைங்களோடு கூட நான் சாப்பிட போறேன், என் பிள்ளைகளோடு இந்த ரசத்தை, அந்த அப்பத்தை நான் மறுபடியும் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏமாத்திராதீங்க, நீங்க வராம அவரை ஏமாத்திராதீங்க. அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிற தெய்வம் என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திருவிருந்து பரலோகத்தின் நிச்சயத்தை நமக்கு காட்டுகிறது. இப்போ 4 விஷயம் படித்தோம். ஒன்று, அன்பை அது காட்டுகிறது, தாழ்மையை காட்டுதுங்க. இரண்டாவது, மன்னிப்பை அது நமக்கு காட்டுகிறது. மூன்றாவது, ஒற்றுமையை அது காட்டுகிறது. நான்காவது, பரலோகத்தின் ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு காட்டுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். ஏன் சொன்னார், இதை என்ன செய்யுங்க, என் நினைவாக செய்யுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க என்று அவர் பேசினார். இது ஒரு கட்டளை அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு அன்பின் ஒரு அழைப்பு.
அன்பா தேவன் அழைக்கிறார். அங்கே கிட்ட நெருங்கி வந்தீங்கன்னு சொன்னா அந்த அப்பத்தை நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீரம் எவ்வளோ பிக்கப்பட்டது, எவ்வளோ பாடுபடப்பட்டது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த ரசத்தை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் இயேசுவின் ரத்தம் நமக்காக எப்படிலாம் சிந்தப்பட்டது, எங்கெல்லாம் ரத்தம் வடிஞ்சு தலையிலிருந்து கால் வரைக்கும் அவரை காயப்படுத்தினாங்க, அங்கங்கிருந்து அவருக்கு ரத்தம் வெளியேறினது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். இந்த நேரத்தில் நாம் இந்த திருவிருந்து, இந்த கால்கள் கழுவக்கூடிய ஆராதனைக்குள்ளே நம்ம கடன் செல்ல போகிறோம். இது ஒரு தாழ்மையின் சின்னமாக அது இருக்கிறது. நம்மிடத்தில் பகைகள் இருக்கலாம், மன்னிக்காத மனம் இருந்தால் இந்த நேரம் சரியான ஒரு நேரம், அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு ஒருவர் கால்களை ஒருவர் கழுவக்கூடிய அந்த ஆராதனைகளை நாம் கடன் செல்வோம். ஆமென்.